ஹலோ நீங்கள் பார்த்து கொண்டு வருவது மிஸ்டர் தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பற்றி பார்க்க போறோம்னா, ரொம்ப குறைந்த விலையில் அக்வாரியம் மீன் தொட்டி எப்படி செய்யறது, ஃபிஷ் டேங்க் எப்படி செய்யறது, அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்தோம்னா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து 93% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அந்த கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல்லை டிங் டிங்னு அழுத்தி விட்ருங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து ஃபில்டர் எடுத்துக்காங்க. உங்கள் வீட்டில் தூக்கி போடுற ஃபில்டர் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்காங்க. எங்கள் வீட்டில் 2 ஃபில்டர் தூக்கி போட்டிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபில்டர் எடுத்துக்கிறேன். உங்கள் வீட்டில் எந்த ஃபில்டர் தூக்கி போடுறாங்களோ அந்த ஃபில்டர் எடுத்துக்காங்க. எங்கள் வீட்டில் தூக்கியே போட மாட்டாங்க, நாங்கள் அதையே ரெடி பண்ணி வச்சுக்கோன்னு நினச்சிங்கன்னா பழைய இரும்பு கடையில் எங்கே கிடச்சிச்சினாலும் எடுத்து வச்சுக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபில்டரை எடுத்து வச்சதுக்கப்புறம் பேக் சைடில் ஸ்க்ரூவெல்லாம் கழட்டிடுங்க. கழட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபில்டர் செக்ஷனில் இருக்க எல்லாத்தையும் எடுத்துருங்க. அந்த ஃபில்டர் செக்ஷனில் அந்த கார்பன் எல்லாமே இருக்கும், அதெல்லாம் எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் அந்த இடம் ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்துட்டிங்கன்னா அசிங்கமாக இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்துருங்க. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இந்த ஃபில்டரில் என்ன தேவைன்னா, ஃபில்டர் டேங்க்கும் பியூரிஃபையர் மோட்டர் மட்டும் தான் தேவை. அந்த மோட்டரும் அந்த டேங்க்கும் வச்சுக்கலாம். மற்றபடிக்கு நம்மளுக்கு வேறு எதுவுமே தேவையில்ல. இப்போ இந்த இடம் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நான் வந்து டேங்கில் தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணி வச்சுட்டேன். நம்ம சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி முடிச்சிட்டிங்களா? வீடியோக்குள்ளே வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த நம்ம டேப்புக்கு கீழே வந்து நீங்கள் ஸ்டாலிங் ஐன் யூஸ் பண்ணி ஓட்டை போட்டுக்காங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டாலிங் ஐன் இல்லைன்னா ஏதாவது ஒரு கம்பி ஹீட் பண்ணி ஓட்டை போட்டுக்காங்க. அது எதுக்குன்னா, நம்ம வந்து ஓஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒயிட் கலரில் ஓஸ் எடுத்துக்காங்க. உங்கள்கிட்ட என்ன கலரில் இருக்கும், இந்த டேப் ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு லூஸாக இருந்துச்சுன்னா அந்த இதில் தண்ணி லீக் ஆகும். அதுக்காக நான் இன்சுலேஷன் டேப்பு யூஸ் பண்ணி நான் சுற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா நீங்கள் சுற்றினதுக்கப்புறம் அந்த டேப்பில் அந்த ஓஸ் வந்து அதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப லூஸாக ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அதில் தண்ணி சுற்றிக்கிட்டே இருக்கும். நான் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இன்சுலேஷன் டேப் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணேன். இப்போ இன்சுலேஷன் டேப் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டாலிங் ஐன் ஓட்டை போட்டோம்ல, அந்த ஓட்டையில் வந்து நம்ம இந்த ஓஸை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப ஓஸ் வெளியே தெரியாது. லைட்டாக ஒரு ஓஸ் வெள்ளை கலரில் ஓஸ் வெளியே தெரியுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி லீக் ஆகாது. நீங்கள் நல்லா இன்சுலேஷன் நான் செக் பண்ணிவிட்டேன். இன்சுலேஷன் டேப் நல்லா டைட்டாக போட்டுக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் வந்து நான் ஒரு க்ரியேட்டிவிட்டியாக ஒன்று செய்யலான்னு நினச்சேன். அதுக்கு வந்து நான் ஒரு விளக்கை வந்து க்ளூகன் போட்டு ஒட்டியிருக்கேன். இது பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வரிசையாக நீங்கள் லைனாக வாட்டர் ஃபால்ஸ் மாரி கூட வச்சு விளக்கை ஓட்டலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த டேப்லேருந்து வர ஓஸை வந்து நம்ம மோட்டரோட இன்புட்டில் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் அவுட்புட்டை வந்து நம்ம மேலே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். மேலே வந்து நம்ம வாட்டர் பியூரிஃபையரில் எப்படி தண்ணி ஊற்றுமோ அதேமாரி வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த பியூரிஃபையரில் தண்ணி ஊற்றுற இடத்துல இந்தமாரி ஒரு டியூபாட்டம் இருக்கும். அதை நம்ம அப்படியே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி எங்கே ஊற்றணும்னா நம்ம அந்த விளக்கில் ஊற்றுற மாரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வேறு மாரி நினச்சேன், இது ஓரளவுக்கு வந்திருக்கு. நீங்கள் வந்து வாட்டர் ஃபால்ஸ் மாரி ஊற்றணும்னா நிறையா ஃபஸ்ட்டு பெரிய விளக்கு, அதுக்கப்புறம் சின்ன விளக்கெல்லாம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஏன்னா வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கெல்லாம் சர்க்யூட்டெல்லாம் கனெக்ட் பண்ணிடுறோம். நான் வந்து 12 volt அடாப்டர் அந்த பியூரிஃபையரில் இருக்க அடாப்டரே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து டேப் ஓப்பன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இப்போ மோட்டர் ஆன் பண்ணுறேன். பாருங்கள், தண்ணி லோட் ஆகிட்டு சொட்டிகிட்டு இருக்குது அந்த விளக்கில். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த விளக்கில் பாருங்கள் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பாருங்கள் விளக்கில் சூப்பராக தண்ணி சொட்டிகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த தண்ணிக்கு பக்கத்தில் பாருங்கள் நான் RGB லைட் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த விளக்கில் நைட் டைமில் அந்த விளக்குலேயே லைட் எரியிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே இல்லை. இதில் பேக் சைடில் ஒரு ஒயர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். 2 RGB லைட் வச்சுருக்கேன். அந்த தண்ணி ஊற்றுற இடத்துலையும் இன்னொன்று வந்து இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக லைட் எரியிற மாரி ஒன்று வச்சுருக்கேன். மற்றபடிக்கு வேறு எதுவுமே இல்லை. இப்போ பாருங்கள் லைட் ஆன் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ கை வச்சு மறைச்சி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நைட் டைம் இல்லைனால பகலில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்லா தெரியல. நைட் டைமில் பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து 2 லைட்டு போட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. வெளிச்சத்தில் உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. இப்போ பாருங்கள் அந்த தண்ணி ஊற்றுற இடத்துல லைட் எரியிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கலராக RGB லைட்டு சூப்பராக எரியும். இதுக்கு ரொம்பலாம் செலவில். RGB லைட்டு மினிமம் ஒரு 2 ரூபாக்குள்ளே தான் வரும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, கீழே வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து மீன் கடையில் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ மீன் விட்டுக்கலாம். நான் வந்து SK கோல்டு ஃபிஷ் விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 4 ஃபிக்ஸ் மட்டும் தான் விட போகிறேன். உங்களுக்கு என்னென்ன ஃபிஷ் பிடிச்சிருக்கோ அதை விடுங்க. உங்களுக்கு ஃபிஷ்ஷை பற்றி டீட்டெயில்ஸ் வேணால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடலாம். என்னென்ன ஃபிஷ் உங்களுக்கு பை பண்ணணும், என்னென்ன அதுக்கு
ஃபுட்டெல்லாம் போடணும் அதுமாரி வீடியோ வேணால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிடலாம். உங்களுக்கு ஃபிஷ் பை பண்ணுறதுக்கு வீடியோ வேணும், எனக்கு கடையிலே நான் வாங்குற மாதிரி வீடியோ வேணும், அதுவும் சொல்லுங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் RGB லைட்டும் போட்டிருக்கேன், ஒரு LED லைட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ RGB லைட் மட்டும் எரிஞ்சால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து டேப்லேருந்து தண்ணி ரிட்டன் போயிட்டே இருக்கும், அந்த விளக்குக்கு போயிட்டே ஊற்றிக்கிட்டே இருக்கும். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். மீன் பாருங்கள் சும்மா சூப்பராக ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ RGB லைட்டும் LED லைட் ஒன்று வச்சுருக்கேன், ஏன்னா பார்க்குறதுக்கு மீன் நல்லா பளிச்சுன்னு தெரியறதுக்காக LED லைட்டு போட்டிருக்கேன். RGB லைட் வந்து RGB லைட் மட்டும் எரிஞ்சால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் பாருங்கள் அந்த விளக்கில் லைட் எரியது தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நைட்டு ஒரு 7 o'clock எடுத்துகிட்டு இருக்கேன் வீடியோ. இப்போ பாருங்கள் RGB லைட் மட்டும் போடுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த விளக்கு சும்மா சூப்பராக இருக்குது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணீங்களா ட்ரை பண்ண மாட்டீங்களான்னு கீழே இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தமாரி உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணுமோ அதுவும் கீழே இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ண முடிஞ்சுன்னா உடனடியாக அப்லோட் பண்ணிடுறேன். இந்த மீன் தொட்டி எப்படி இருக்குன்னு கீழே இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. பாருங்கள் RGB லைட் மட்டும்தான் எரியுது இப்போ மீன் தொட்டியில். இப்போ பாருங்கள் உங்களுக்காக நல்லா மீன் பளிச்சுன்னு தெரியறதுக்காக LED லைட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஒரு டார்ச் லைட், பழைய டார்ச் லைட் வீடியோ போட்டிருப்பேன், அதில் இருக்க LED லைட் தான் அது. அதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வந்து நான் அதை கொஞ்சம் டெக்கரேட்டிவ் பண்ணுறதுக்காக ஒரு 2 பிளாஸ்டிக் ட்ரீயும் ஒரு போக்கிமான் ஃபோட்டோ பொம்மையும் வச்சுருக்கேன். அது அந்த ஜீரக முட்டையிலலாம் வரும்னு நினைக்கிறேன், அந்த மெமோரிஸில் இருந்து எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மேலே என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்குன்னா LED லைட் எப்படி கரெக்டாக எரிஞ்சிகிட்டே இருக்குது அது பார்க்கணுன்னா மேலே வந்து என்ன பண்ணியிருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஒரு 2 சைடு பேம்பு ஸ்டிக்கில் நடுவில் LED லைட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. இவ்வளோ தான் நம்ம மீன் தொட்டி ரெடியாகி முடிச்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ உடனுக்குடன் உங்கள் மொபைலுக்கு வேணால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல்லை கிளிக் பண்ணுங்கள்.